ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன அந்த வேலையை நினச்சதான் அந்த அமித் சாதிச்சிட்டானா? அந்த அம்மிக்கல் அமித்து என்னை கேட்டால், அந்த வீட்டில் பாருவை கேள்வி கேட்குற தகுதி யாருக்குமே இல்லை, எவனுக்குமே இல்லை, எவளுக்குமே இல்லை. அவ்வளோதான். ஏன்னா அவள் கேம் ஆடுறா அப்படிங்கிறத மீறி அவள் அந்த வீட்டில் என்ன வேலை செய்யணுமோ. ஏன் 2 நாள் முன்னாடி அந்த வியானா நான் டாய்லெட் க்ளீன் பண்ணல, டாய்லெட் சரியாக க்ளீன் பண்ணலான்னு அதெல்லாம் 1 ஹவரில் காட்டுறீங்களே. ஏம்மா வியானா, நீ சூப்பர் டீலக்ஸில் உன் ஃப்ரெண்டு வியானா இருக்கும்போது, சுபிக்ஷா இருக்கும்போது, நீ பிக் பாஸ் வீட்டுக்கு மாறி வந்தீங்களே, நீயும் பாருவும் ஒரு இடத்துல 2 பேருமே ஒன்றா மாறி வந்தீங்களே. அன்றைக்கி பாரு கூட செம்ம டென்ஷனாகி கத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது க்ளீன் பண்ண மாட்டேன்னு எஃப்ஜேக்கு உனக்கெல்லாம் பெரிய சண்டை வருமே. அப்போ அன்றைக்கி நைட்டு சுபிக்ஷா என்ன சொல்லுவா? 10 மணிக்கு மேலே யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ பிக் பாஸ் வீட்டை போய் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை நீ தான் போய் க்ளீன் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் க்ளீன் பண்ணும். நீ பகல்லாம் அவ்வளோ எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா? அப்போ ஒன்று சுபிக்ஷா சொல்லுவா, இப்போல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் நீ நைட்டு வா, உனக்கு பதில் நானே சேர்ந்து 2 பேரும் செய்யலாம் அப்படின்னு திருட்டுத்தனம் பண்ணதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் 1 ஹவரில் வரல. நீ கேள்வி கேட்குற பார்வை டாய்லெட் சரியாக க்ளீன் பண்ணலன்னு. நீ போன வாரம் விக்ரம்க்கு எதிராக கேம் ஆடி விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் அந்த ஹோஸ்ட் 2 அடி அடிச்சோன்னு டமால்னு குழத்தனமாக பயந்துவிட்டேன். ஹோஸ்ட்டாக அந்த ஆள் அடிக்க தான் செய்வார். அந்த பிக் பாஸும் ஸ்கிரிப்டுக்காக என்ன வேணால் டிஆர்பி பண்ண தான் செய்வாங்க. உங்கள் கேமில் ஒரு தெளிவு இருக்கணும், நம்ம என்ன பண்ணோங்கிறதுல. அந்த தெளிவு அந்த வீட்டில் பாருக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்னை டார்கெட் பண்ணுங்கள், என் கேம் சரியில்லைன்னு சொல்லுங்கள், இல்லை என் கேமை குறை சொல்லுங்கள். ஆனால் என் கேம் எப்படி இருக்கணும் நான் டிசைட் பண்ணுறேன், எப்படி ஆனோ நான் டிசைட் பண்ணுறேன். நீங்கள் என்ன தப்பு சொல்கிற இடத்துல அது நிஜமாவே தப்பு இருந்தால், அது ப்ரொடக்டிவாக இருந்தால் நான் அதை பண்ணிக்கிறேன். அன்லஸ் அதர்வைஸ் அது ப்ரொடக்டிவாக இல்லைன்னா அதை மாற்றிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு அவள் தெளிவாக புரிஞ்சு கேம் ஆடுறா. உங்களுக்கு அந்த கேம் புரிதலே இல்லை. நீங்கள் எந்த பக்கம் ஒன்று சேஃப் கேம் ஆடணும்னு பார்க்குறீங்க, இல்லை குரூப்பிசம்குள்ளே ஆடணும்னு பார்க்குறீங்க, இல்லை மிக்சர் கண்டென்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறீங்க, இல்லைன்னா இந்த குரூப்பிசம்குள்ளே ஆடுறவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பிளேம் கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, வியானாக்கெலாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இவங்க நியாயம் பேசுகிற அந்த அரோராக்கு அதை விட சுத்தமாக தகுதி இல்லை. வியானாவாச்சும் டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டுல அவளாச்சும் வேலையாச்சும் கொஞ்சம் கிச்சனில் இருந்து செய்கிறா. இவ அரோராலாம் கிச்சன் பக்கமும் போல, வெறும்னே இந்த ஹவுஸ் கிளீனிங்கும் வரல, வெசில் வாஷிங்கும் போல. அரோராவை வெசில் வாஷ் பண்ணி யாராவது ஒரு ஸ்பூனாச்சும் அவள் கழுவி பார்த்துருக்கீங்களா? ஒரு வெங்காயமாச்சும் அவள் கட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் இன்னைக்கு கூட இந்த கமருதீன் கூட 2 தொடப்பம் எடுத்துக்கிட்டு பெருக்கிற மாதிரி தான் 1 ஹவரில் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது லைவ்ல பார்த்தேன். 1 ஹவரில் நான் இன்னும் பார்க்கல. அப்போது அது மாதிரி அட்லீஸ்ட் அவன் விக்ரமா அந்த மாதிரி சீனாச்சும் போட்டிருக்கானுங்க கையில் வச்சுட்டு அந்த மாப் வயசுலாம் வரும்போது. அரோராவை அப்படி எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாத்ரூம் ப்ரஷை கையில் வச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லைனா க்ளீன் பண்ணி அந்த ப்ரூம் ஸ்டிக்கை கையில் வச்சு பார்த்துருக்கீங்களா? வெசல் வாஷிங்கில் கிச்சனில் நின்று சாமான் தேய்ச்சி கால் வலிக்க சாமான் தேய்ச்சி பார்த்துருக்கீங்களா? கை வலிக்க வெங்காயம் கட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவெல்லாம் பெட்ஷீட்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கா. அவளெல்லாம் பேச விட்டு இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த விக்ரம் முழுசா சைக்கோவாக மாறி இருக்கான். எகிரிட்டு வரான். ரைட்டா? அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி என்ன பண்ணோன்ற குற்ற உணர்ச்சினா, உனக்கு தூக்கி கப்பை கொடுத்துட்டு வெளில போயிடணுமா? தப்பு செஞ்சுட்டாங்கன்னு என்ன குற்ற உணர்ச்சி வரணும்? என்னடா குற்ற உணர்ச்சி வரணும்? பெருசாக பேசுகிற இவன் இப்போ இன்னைக்கு பேசலாங்க. இதை இன்னைக்கு 2 நாள் முன்னாடியே நேற்று லைவ்லையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன இங்கே அதான் யூஎஸ் டைம் இந்தியா டைம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன அங்கே தேர்ஸ்டேல இப்போ ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சா? எங்களுக்கு இன்னும் இங்கே தேர்ஸ்டே தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நேற்று தேர்ஸ்டே லைவ்ல நடக்கும்போதுமே வச்சுக்கோங்களேன், ஃபுல் டே லைவ்ல நடக்கும்போதுமே அவன் அமித் கிட்ட கேட்குறான். வீடெல்லாம் அந்த டாஸ்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ அந்த கோட் டாஸ்க்லாம் மார்னிங் எழுந்து அவங்க வேலையை பார்க்கும்போது அவன் கேட்குறான் அமித் கிட்ட, என்ன அங்கங்கே க்ளீனாக இல்லாமல் இருக்கு, யார் ஹவுஸ் கிளீனிங் டீம் யார் பண்ணோம் அப்படி இப்படி. நல்ல வேலை ஹவுஸ் கிளீனிங் டீமில் அவள் பாரு இல்லை தான். ஆனால் இவனுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறானுங்களா? அங்கங்கே அந்த வேலையை கொஞ்சம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு. அப்போ அப்படி கேட்கும்போது இல்லை நைட்டு பண்ணிடுறாங்க, இப்போ யாரும் பண்ணுறது இல்லை, நைட்டில் பண்ணிடுறாங்க, நைட்டில் நான் எல்லாரையும் வேலை வாங்கிட்டேன். அவன் அமித் அமிக்கல் சொல்லுவான். அமித் அமிக்கல் தாங்க, நான் அவன் அப்படி தாங்க சொல்லுவேன். ஓகேவா? அந்த அமித் அமிக்கல் சொல்லுவான். அப்போ இந்த வக்ர விக்ரம் இருக்கான்ல, அவன் சொல்லுவான், அப்போ நைட்டில் பண்ணிடுறீங்களா, பகலில் பண்ணுறது இல்லை, நைட் எல்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹவுஸ் கிளீனிங் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் செய்யறது இல்லை, வெசல் வாஷிங் எது இருந்தாலும் நைட்டில் பண்ணிடுறோம், மிச்சம் பேலன்ஸ் வேலையை பகலில் டாஸ்க் அப்படி இப்படின்னு பிஸியாக இருக்கிறதால அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ அப்படியா அப்படின்னும் போது அப்போவே அவன் அமித் என்ன அவன் உன்னை கேட்டா நீ பதில் சொல்லிட்டு அதோட விட்டுறணும். அப்போ கூடவே சேர்த்து அவன் அமிக்கல் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு அப்படி கலாய்க்கணும், யாரையாச்சும் வம்பு வலிக்கணும் அப்படின்னா நீங்க நைட்ல முழிச்சு இருந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. அதான் பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் செய்யறோம்ல, 2 நாள் கோட் டாஸ்க், அது போதும். நம்ம முழிச்சிருந்தா இவனுங்களை கலாய்ச்சி இவனுங்களுக்கு கிண்டல் பண்ணி இவனுக்கு கிட்ட இருந்து கண்டென்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது ஏன் தூக்கத்தை கெடுத்துரும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி காலையில பிளான் பண்ணா. இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்ச கையோட ஆல்ரெடி பாரு டென்ஷனா இருக்கா, அவள் ட்ரிகர் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னே கிச்சன் வேலைங்கள்ல அவளை இழுக்கணும், இல்லை அவளை வம்பு வலிக்கணுன்றதுக்காக பண்ண வேலை. இதே மாதிரி இந்த காலையில இந்த அரோரா கனி சாண்ட்ரா விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். அது 1 ஹவரில் எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆக்சுவலி காலையில் தோசை ஊற்றிட்டு நேற்று செஞ்ச உப்புமாவை சூடு பண்ணி வைக்கணுன்றதா ரம்யா சாண்ட்ரா பிளான். இவங்க தான் 6 பேராக பிரித்தாலுமே 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. சாண்ட்ரா, ரம்யா, அதுக்கப்புறம் கமருதீன் ஒரு டீமாக பிரிஞ்சுட்டாங்க. அவன் விக்ரம், எஃப்ஜே, கனி ஒரு டீமாக பிரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு டீம்னு வரும்போது அங்கே யார் மெயின் ரோல் எடுத்து பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே போகும் கிச்சன் டீமில். இப்போ கனி இருந்தால் கனி தான் மெயின் அப்படின்னு, சாண்ட்ரா இருந்தால் சாண்ட்ரா மெயின். இவர் என்ன பண்ணார், 2 பேரையும் ஒன்றா போட்டதுனால இவங்க 2 பேரும் டீம் பிரிஞ்சுட்டு அப்போ 6 பேரும் சேர்ந்து கிச்சனில் வேலை செஞ்சாலுமே
24 மணி நேரம் வேலை செய்யணும், நம்மளுக்கு வேறு ஸ்பேஸே கிடைக்காது. வேறு ஆல்ரெடி இதை நான் 2, 3 வீடியோஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போ ஏதாவது இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்துச்சு இல்லைங்களா, அமித் டாஸ்க், அதுக்கு முன்னாடியே இவனுங்க பிளான் பண்ணியிருப்பானுங்க, விக்ரமோ கனியும். எப்பவுமே இந்த 3 வேலை சமைக்கிறது என்ன, காலைல ஒரு சமையல் செஞ்சு அப்படியே வச்சிடலாம்ல, அப்போ வந்து 3 வேலை சமைச்சா எப்படி மற்ற பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு இந்த வாரம் தெரியும் அந்த ஷிஃப்ட் மாறுச்சு அப்படின்னா, ஏன்னா விக்ரம கிச்சனில் போனோன்றதுல அமித் வந்து ஆல்ரெடி வந்து பாரு சொன்ன பிரகாரம் அதுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, பாரு அமர்தீன் பிரகாரம், அதாவது கேப்டன்சி ஆகிறதுக்கு முன்னாடி, அமித் வரதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னும் போது நம்மள கிச்சனில் போட்டால் நம்ம ஃபுல் டைம் அங்கே போயிச்சா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு பயம் வரும்போது கனிமே போய் கிச்சன் வேலைன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கனிக்கு. ஆனால் இந்த வாட்டி கனியுமே வந்து விக்ரம் அது நல்ல ஐடியாவாக இருக்குது, இனிமேல் காலையில் தான் ஒன்று செஞ்சு அதோட ஒரு குழம்போட ஒரு ரைஸோட விட்டுலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டெய்லி வகை வகையாக 3 வேலை வகை வகையாக செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு இவங்க டிசைட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அமித் வந்துன்னா அது 6 பேராக போட்டு கிச்சன் வேலை எவ்வளோ கஷ்டம் தெரியும், நான் 6 பேராக போடுறேன் அப்படின்னும் போது உடனே கனி தான் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து 6 பேராக இருக்கும்போது 2 நாங்கள் டிவைட் ஆகிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மார்னிங்க்கு இவங்க 3 பேரை செய்யட்டும், ஈவினிங்க்கு நாங்கள் செய்கிறோம், இல்லை மதியானம் ஒரு வேலை அவங்க செய்யட்டும், நாங்கள் செய்கிறோம், டிவைட் பண்ணிக்கிறாங்க அதை. ஸோ ஒருத்தங்க செய்யும்போது ஒருத்தங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கனியோட விஷயம். ஏன்னா அது விக்ரம் சொல்லி கொடுத்து அந்த விக்ரம் ஸ்ட்ராட்டஜி. இந்த மங்குனி அமைச்சர் இருக்கால, மங்குனி அமைச்சர் அவன் சொன்னதான். அதனால வந்து அப்படி சொன்னோன்னே சரி அது உங்க இஷ்டம், நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு அப்படி, ஏன்னா 6 பேருமே ஒன்னா வந்து எப்பயுமே செய்யறதுக்குன்னா 3 பேரை டிவைட் பண்ணி அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஓகே அது ஃபைன், அப்படி கூட வச்சுக்கோங்க, அது உங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், இருக்கட்டும். அந்த 3 பேரா பிரிஞ்சாலுமே அவங்க செஞ்ச உப்புமாவை இவங்க எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாலும், இவங்க செஞ்ச உப்புமாவை அவங்க எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாலும் அங்க வேலை செய்யாத மாதிரி கணக்கு வருது. சமைச்சா மட்டும் புதுசா சமைச்சா மட்டும் தான் கணக்குன்னு கனி ஒரு புது ரூலை காலையில கொண்டு வருவாங்க. அப்ப அதுக்கு வந்து சாண்ட்ரா கேள்வி கேட்பாங்க, அப்படியே அப்போ நேற்று நான் செஞ்ச நேற்று நீங்கள் அந்த பிரிஞ்சு அது என்ன மஷ்ரூம் பிரியாணி ஏதோ ஒன்று செஞ்சீங்க, அதுக்கு சாம்பார் வேணும்னு போது நான் வச்ச சாம்பார் தான் சூடு பண்ணி கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் வந்து ஒரு டிஷ்ஷு தான் செஞ்சீங்க, இன்னொரு டிஷ்ஷு கணக்கவில்லை, அதை நாங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு. அப்போ கேட்கணும்னு நினச்ச சாண்ட்ரா அதை டேரெக்டாக கனி கிட்ட போய் கேட்டிருக்கலாம், கேட்க மாட்டாங்க. கனியுமே வந்து சாண்ட்ரா கிட்ட பேசணும்னு நினச்சது தலைகிட்ட பேசணும். நடுவில் அம்மிக்கல் இருக்கான்ல, 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு, இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லாமல் இங்கேக்கோ அங்கேக்கோ டான்ஸ் ஆடுவான். இங்கே இவங்க சொல்கிறது அங்கே சொல்லுவான், அங்கே சொல்கிறது இங்கே சொல்லுவான் அப்படின்னும் போது அப்போ இவன் கனி குரூப்புக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு கனி குரூப்புக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டான் இவன் அமித். அப்போ வந்து கனி சொல்றத இவன் கேட்கறான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராக்கு அது கோவம் வந்துடும். சரி இப்போ இனிமே என்ன பண்றதுன்ற மாதிரி கருப்பும் கோவமா தான் வந்துட்டு காலையில இருந்து சாண்ட்ரா உருன்னு தான் இருப்பாங்க. ஆனா அதே டைம்ல சாண்ட்ரா பாருக்கு உண்மையா இருக்காங்கன்னா, பாரு முன்னாடி பேசுறது ஒண்ணு பின்னாடி மாட்டி விடுறது ஒண்ணுன்னா அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட அக்லி கேமும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகும், அது அப்போ வரலாம் அந்த கதைக்கு. ஸோ இந்த இடத்துல ரம்யாவையும் கமருதீன் கிட்டையும் சாண்ட்ரா சொல்லுவாங்க, இவங்க எப்பப்பா ரூல்ஸ் ஏதோ ஒன்று இவங்களுக்கு இஷ்டமா ரூல்ஸ் போடுவாங்க, இந்த தலையும் ஒன்றும் கேட்கறதில்ல. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மாற்றியே சூடு பண்ணால் அது கணக்கு வராது அப்படின்னும் போது, அப்போ நான் செஞ்சது மட்டும் அவங்க சூடு பண்ணி கொடுக்கலையா, பார்த்தா எல்லாத்தையும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகும்போது எப்படியாவது கனியை வம்பு வலிக்கணும் அப்படிங்கிறது தான் சாண்ட்ராவோட விஷயங்கள். அப்போ சாண்ட்ரா வந்து கனியை வம்பு வலிக்கணும்னு சொல்லும்போது அப்போ அவங்கவுங்க அப்போ 2 டீமாக பிரிஞ்சு குக் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க குக் பண்ணும்போது அவங்கவுங்க க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாவது இவங்க ரூல்ஸ் கொண்டு வந்து